Hi, hello, vanakkam and welcome to my YouTube channel. This is The Uncreative. Financial scandal, bankruptcy, scamming. இந்த மாதிரியான phrases கேட்டாலே நம்மளுக்கு first ஞாபகம் வர பேர் அர்ஷத் மேத்தா. So second-ஆ ஒருத்தர் இருக்காரு, which is none other than விஜய் மல்லையா. இவரோட பேர் அண்ட் ரெஃபரன்ஸை வந்துட்டு பல தமிழ் மூவிஸ்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். இந்த ஃபேமஸ் கத்தி படத்திலேயே வந்து தளபதி கூட இவரை பத்தி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். எஸ், அதுவும் வந்து இந்த விஜய் மல்லையாவை பத்தி தான். ஆனா இந்த ஃப்ரேசஸ் அண்ட் தென் இந்த மாதிரி ஸ்கேண்டல் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் தாண்டி வந்து அவரை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும்? Vijay Mallya is famous for a financial scandal of 9,000 crores. ஒரு கோடி நீ பார்த்த. ஆமாப்பா, ஒரு கோடி. So இப்பேற்பட்ட அந்த பேர் மனிதன், பெரும் மனிதன் பெங்களூர்ல இருக்க மங்களூர்ல 1955ல டிசம்பர் 18 பிறக்கிறாரு. ஸோ அவர் பிறக்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலியில தான் பிறக்கிறாரு. அவங்க அப்பா யுனைடெட் பிரிவரிஸ் குரூப்போட சேர்மேனா இருக்காரு. ஸோ இவர் தன்னோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரெண்டுமே வந்து கொல்கத்தால தான் வந்து முடிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ இவர் வந்துட்டு பிலாசபில டாக்டரேட் பண்ணியிருக்காரு. எஸ், ஸோ இவருடைய 28th இயர்ல வந்துட்டு இவங்க அப்பா வந்து இறந்து போறாரு. ஸோ அவர் இறந்து போயிட்ட உடனே அந்த யுனைடெட் பிரிவரி குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோட சேர்மனா வந்து இவர் ஆகிடுறாரு. ஸோ அதோட பொறுப்பு வந்து இவர்கிட்ட கொடுக்கப்படுது. பட் சேர்மன் ஆனதுல இருந்தே அந்த கம்பெனியோட ட்ரஜெக்டரி பார்த்தீங்கன்னா மேலதான் போயிட்டு இருக்கு, சூப்பரா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு கம்பெனியா இருந்த அவங்களோட அந்த குரூப் ஆஃப் கம்பெனியை அவர் வந்து 60 கம்பெனிஸா வந்துட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்காரு இன் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ். இந்த 60 கம்பெனிஸ்ல ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கம்பெனி அண்ட் மெயின் கம்பெனி தான் கிங்ஃபிஷர் பியர். இதை தெரியாதவங்க வந்து யாருமே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்ட். ஸோ இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்து போயிட்டு இருக்கு. இது பர்சனல் லைஃப்லயுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் ஆகுது அண்ட் 1 இயர்லேயே வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. அண்ட் செகண்ட் டைம் கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைங்க இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மேரேஜ்லுமே அவருக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு பர்சனல் லைஃபும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. And then RCB. So this famous, he was ஒரு ஐபிஎல் டீமே வந்துட்டு அவர் ஓன் பண்ணியிருக்காரு. அவருக்கு நிறைய பிரைவேட் ஜெட்ஸ், யாட்செட்ஸ் அண்ட் லக்ஸுரி லைஃப்க்கு வந்து பேர் போனவர். அவர் வந்துட்டு அவரோட பர்சனல் லைஃப்லயும் சரி, பிசினஸ் லைஃப்லயும் சரி கொடிக்கட்டி பறந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து எப்படி வந்து 9,000 crores கடன் வாங்கியிருக்க முடியும்? ஸோ எதனால வந்து அவர் ரீபே பண்ணல? ஸோ பிசினஸ் மென்னா வந்துட்டு மோஸ்டா வந்து கடன் வாங்குறதுன்றது இருக்கதான் செய்யும். 2005ல வந்துட்டு கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அவருக்கு ஏவியேஷன் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட்னால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புது வெஞ்சர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணது வந்து நல்லா தான் வந்து போயிட்டு இருந்திருக்கு. பட் அவரோட பேருக்கு ஏற்ற மாதிரி விஜய் மல்லையானாலே வந்து லக்ஸுரி, இந்த மாதிரி பாஷா இருப்பாரு. அவருடைய சர்வீசஸ் எல்லாமே, அவரோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா தான் இருக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏர்லைன்ஸுமே வந்துட்டு அங்க கொடுக்குற சர்வீசஸ் எல்லாமே வந்துட்டு வேர்ல்ட் கிளாஸ்ல வந்து இருந்திருக்கு. ஸோ 2005ல ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனியை அவரால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப வருஷம் நடத்த முடியல. 2012 எல்லாமே வந்துட்டு அவங்க டவுன்ஃபால் வந்து பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் அவங்களால ஹையர் லக்ஸுரி, ஹையர் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் காஸ்ட் இது எல்லாமே வந்து பேர் பண்ண முடியல அவரோட பட்ஜெட்ல. ஸோ 9,000 crores கடன் வாங்குறாரு அந்த ஏர்லைன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு. பட் அந்த 9,000 கோடியை வந்துட்டு அவரு அந்த ஸ்டெபிலைசேஷனுக்காக யூஸ் பண்ணல. அந்த 9,000 கோடி பணத்தை வந்து அவரோட பர்சனல் லைஃப்க்கு வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. இன்னும் லக்ஸுரியா வாழ்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்க்ல ரிசீவ் ஆன பணத்துல வந்துட்டு பாதிக்கும் மேல வந்துட்டு யூஎஸ்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. பட் எதுக்காக வாங்கினாரோ அதுக்காக பண்ணல. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு மோசமா போயிட்டு இருக்க பிசினஸ் இன்னுமா வந்து தரமட்டமா போயிடுது. அண்ட் தென் அந்த டைம்ல தேர் வாஸ் அ பிகெஸ்ட் அலிகேஷன். ரொம்ப மாசம் வந்துட்டு கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து சேலரியே இல்லாம அன்பெய்டா வந்துட்டு அவங்களை வந்து ஒர்க் வாங்கிட்டு இருந்திருக்காரு விஜய் மல்லையா அவர்கள். அவர் மட்டும் ரொம்ப லக்ஸுரியா சந்தோஷமா காசு செலவு பண்ணிக்கிட்டு, கடன் வாங்கி காசு செலவு பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருக்காரு. பட் வேலை செஞ்சு அவரோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு காசு கொடுக்காம இருந்திருக்காரு. கடன் கொடுத்த பேங்க்ஸுக்கு வந்துட்டு திருப்பி வந்து காசு ஒழுங்கா போல. ஸோ இதனால வந்துட்டு பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு இவரை வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட காசு, அவங்களோட பேமெண்ட்டை வந்து திருப்பி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கிற நிலைமையில வந்துட்டு செட்டி உஷாராயிட்டான்ற மாதிரி 2016ல அவர் யூகேக்கு பறந்து போயிடுறாரு. எஸ்,
வந்துட்டு சில ப்ரொபோசல்ஸ் வந்துட்டு யூகேல மீட் பண்ண போறேன். ஸோ தட் எனக்கு வந்து ஃபண்ட்ஸ் கிடைக்கும். ஃபண்ட்ஸ் கிடைச்ச உடனே நான் வந்து கடனை குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டிட்டு, அவர் வந்துட்டு யூகேக்கு வந்து பறந்து போயிடுறாரு. ஸோ யூகேக்கு போன மனுஷன் அதோட திரும்பி வரவே கிடையாது. கடனையும் குடுக்கவே இல்ல. ஸோ நம்மளோட இந்தியன் பேங்க்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு அவர வில்ஃபுல் டெப்டர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டேக் லைன் குடுக்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரால கடன் குடுக்க முடியும். அப்படி இருந்தும் அவர் குடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி வில்ஃபுல் டெப்டர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு டேக் குடுத்துடுறாங்க. ஸோ 2016ல ஆரம்பிச்ச அந்த கேஸ் வந்து 2022 வரைக்குமே வந்து நடக்குது. ஸோ 2022ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இவருக்கு 4 இயர்ஸ் பிரிசன் வந்துட்டு சென்டென்ஸ் பண்றாங்க. அதாவது 4 வருஷம் வந்துட்டு அவர் வந்து ஜெயில்ல இருக்கணும். பிகாஸ் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பண்ணியிருக்காரு. நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அவரை கூப்பிட்டுமே கூட வந்துட்டு அவர் வந்து கோர்ட்டுக்கு வரவே இல்ல. அதனால வந்துட்டு அவர் மேல வந்துட்டு 4 இயர்ஸ் வந்து அவருக்கு சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க. பட் அவர் அதையும் வந்து அட்டெண்ட் பண்ணல. அதுக்கும் அவர் வரவே இல்ல. அவர் யூகேல இருந்தே வந்து கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. நான் குடுத்துட்டேன். காசு குடுத்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு என்ன பல வாட்டி வந்து அவங்க திருப்பி திருப்பி குடுக்கல சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து அவரோட தரப்புல இருந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பட் 2025 இப்ப வரைக்கும் அவர் கடனை கொடுக்கல. அண்ட் he is living happily in UK. அவர் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இதுல வந்துட்டு ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் விஜய் மல்லையா அப்படின்னு நம்ம சொல்லலாமான்னு கேட்டா கிடையாது. ரைஸ் அண்ட் எஸ்கேப்பிங் ஆஃப் விஜய் மல்லையான்னு வேணும்னா நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட லக்கி பாஸ்கர்ல பாக்குற மாதிரி இருக்குல்ல, அந்த 100 கோடி சம்பாரிச்சுட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுவாரு. அந்த மாதிரி தான் விஜய் மல்லையா பண்ணியிருக்காரு. பட் 9,000 கோடி கடன் வாங்கியிருக்காரு. அது ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அவர் வந்து யூகேல இருக்காருன்னு தெரியுது. வை கான்ட் தே ஜஸ்ட் மேக் வாட் எவர் அண்ட் தென் கெட் தியர் மணி பேக்? பிகாஸ் நம்ம ஒரு 1,00,000 ரூபாவோ இல்லை ஒரு 50,000 ரூபாவோ ஒரு ஏதோ ஒரு 30,000 கடன் வாங்கிட்டு நம்ம அந்த காசை கொடுக்கலனா கூட அவ்வளோ நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தி நம்மளுக்கு ஓயாம கால் அடிச்சு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நம்மள வந்து என்னெல்லாம் பேச முடியுமோ பேசி எப்படியாச்சும் அந்த கடனை வந்து வாங்கிடுவாங்க. இவங்க பண்ற டார்ச்சர்ல வந்து மன உளைச்சல் பட்டு அந்த கடன் வாங்கினவர் வந்து இறந்துருவாரு. ஸோ என்னோட கருத்து என்னன்னா, கடன் வாங்கிட்டா கொடுக்கலாம் இப்போ ஓகேவா அப்படின்ட்டு கிடையாது. கடன் வாங்கினா கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். பட் அட்லீஸ்ட் அவருக்கு என்ன ப்ராப்ளம், எதனால கொடுக்காம இருக்காங்க, அதெல்லாம் நம்ம அட்லீஸ்ட் அவங்க அந்த பேங்க் சைட்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். வாட் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு நல்ல சேலரிடு செக்டர்ல ஒர்க் பண்றாங்கன்னா கூட பரவாயில்ல. அக்ரிகல்ச்சர் பண்றவங்களுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க. அந்த கடனை அவங்க தள்ளுபடி பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் எதுவுமே இல்லாம ஒரு உயிரிழப்புக்கு காரணமா இருக்காங்க. ஆனா இங்க வந்து ஒருத்தர் 9,000 crores கடன் வாங்கியிருக்காரு. ஆல்ரெடி ஒரு ரிச்சான ஒரு பர்சன் தான் அவரு. அவருக்கு வந்து கடன் கொடுக்குறேன்னு மேல் வேணும்னு தான் போய் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு பட்டன் ஓட்டாரு. இப்போ அவருக்கு வில்ஃபுல்லி டெப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. Does it gonna affect him? நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, அதை பத்தி அவருக்கு பிரச்சனையே கிடையாதுன்னா அவர் சந்தோஷமா தான் யூகேல வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ இதனால யாருக்குமே எந்த பாதிப்புமே கிடையாது. பேங்க்குக்கு என்ன பாதிப்புன்றது எனக்கு தெரியல. பட் இவ்வளோ கடன் வாங்கின ஒருத்தர் ஜாலியா இருக்காரு. ஆனா கொஞ்சம் கடன் வாங்கின நம்மளால விஜய் மல்லையா when it comes to விஜய் மல்லையா லைக் திஸ் இஸ் லைக் ஒரு எப்பவுமே வந்து இந்த கிளாமரஸா ரொம்ப வந்து லக்ஸூரியஸா ரொம்ப சூப்பரா தெரியுறவங்களோட லைஃப் வந்துட்டு என்னைக்குமே வந்து ரொம்ப அது வந்து ரியாலிட்டிலுமே வந்து கிளாமரா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஸோ இவரோட கேஸ்ல வந்து இவரோட லைஃப் லக்ஸுரியா இருக்கிறதுக்காக பல பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு பேங்க்ஸும் வந்து ஒண்ணு. ஸோ இதுதான் வந்து இந்த கதையோட சுருக்கம். இதுல வந்து விஜய் மல்லையா பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபேசினேட்டிங் மிஸ்டீரியஸான பர்சனோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி பத்திட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் யார் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்கேண்டல் இந்த மாதிரி வந்து பண மோசடி பற்றின இந்த வீடியோஸ்லாம் நிறைய லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. விஜய் மல்லையாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.